கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் யார் செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிதாவின் சித்தம் செய்கிறோமா? பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே வெளியேறப்பட்ட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கிறோமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறோமா? அல்லது நம்முடைய சுய விருப்பத்தை சுய சித்தத்தை செய்கிறோமா? நம்முடைய சுய விருப்பத்தின்படி நம்முடைய சுய இஷ்டத்தின்படி வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டுமென்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து, துன்மார்க்க ஜீவியத்தை வெறுத்து, பாவ பழக்க வழக்கங்களை வெறுத்து அவருக்கு பிரியமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்பொழுது விளையேறப்பெற்ற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த உலக காரியங்களுக்கு, சரீர இச்சைகளுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களுக்கு உடன்படாமல் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அவருடைய வழியிலே நடத்துவார், பரிசுத்த வழியிலே நடத்துவார். நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கரம் பிடித்து நாம் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நடக்கும்போது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதை அசட்டை பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராக நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 5:15 முதல் 18 வரை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் நாம் பதிலுக்கு தீமை செய்யாதபடிக்கு வாழ வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியும். எப்பொழுதும் நன்மை செய்ய நாட வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலுமே எல்லாம் நன்மையாக நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமை நடந்தாலும், துன்பம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நன்மை நடந்தாலும் எப்பொழுதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது பிதாவின் சித்தம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் வந்தவுடன் கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு வாழ்வார்கள். ஆனால் நம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெப சிந்தையோடு இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் நம் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமாம்.
அப்படி செய்வதே தேவனுடைய சித்தம் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். அந்த விலையேறப்பெற்ற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் செய்கிறோமா அல்லது நம்முடைய சுய விருப்பம் செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? எப்பொழுதும் ஜெபிக்கிறோமா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் அழைக்கிறோம். ஆனால் அவருடைய சித்தம் செய்கிறோமா? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பிதாவின் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்படியே கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. இப்படியே வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. தயவாய் மனம் இறங்குவீராக. இப்படி சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நன்மையினால் நிரப்புவீராக. இப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அப்பா வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிங்க. இப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அந்நாளை கண்ணோக்கி பார்த்த தேவன் பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. மனதுறங்கி ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். கற்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக. அப்படி சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. இப்படி கிருபையினால் நிரப்புவீராக, சுகப்படுத்துவீராக. பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், கைகால் வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். என் தேவன் சுகப்படுத்துகிறவர். என் தேவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். சரீரத்தில் பலனை கொடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் அப்பா ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதிய கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.